அன்னத்தையும் கார்த்தியும் பழி வாங்குறதுக்காக ரம்யா வந்து பிளான் பண்ணி அவங்க சரவணனை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஒத்துக்கிறாங்க. அதை வந்து எப்படியோ சரவணோட அப்பா வந்து சம்மதிக்க வச்சிடுறாங்க. அவங்களும் சம்மதிச்சிடுறாங்க. இதை கேட்டு அண்ணமும் கார்த்தியும் ரொம்பவே கவலைப்படுறாங்க. வீட்டு கண்டிப்பாக அவன் வந்தால் வீடு வந்து ரெண்டாக போயிடும்னு சொல்லிட்டு அவங்க அப்பாட்ட பேசுகிறாங்க. நீங்கள் வந்து முடிவு எடுத்தது வந்து பின்னாடி தப்பாக போயிடக்கூடாதுப்பா, அவன் வந்தால் குடும்பத்தில் பிரச்சனை வரும்னு எதோ எடுத்து சொல்கிறாங்க. ஆனால் கண்டிப்பாக அவங்க அப்பா வந்து மனசை மாற்றிக்க மாட்டாங்க. ஏன்னா அந்தளவு வந்து ரம்யா அவங்கள பேசி மனசை சம்மதிக்க வச்சுருக்காங்க. ரம்யா வந்து சரவணோட அம்மாட்ட சொல்கிறாங்க, உங்கள் பிள்ளை வந்து நான் உங்கள் பிள்ளைய கல்யாணம் பண்ணிப்பேன், ஆனால் ஒய்ஃப்னு எந்த உரிமையிலையும் என்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு சரவணோட அம்மா ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. ஆனால் நம்ம சரவணனை பற்றி தான் நம்மளுக்கு தெரியுமே, அவர் வந்து இவங்களாம் ஒரு பிளான் பண்ணால் அவர் தனியாக ஒரு பிளான் பண்ணுவார். அவர் நான் பார்த்துக்கிறேன், நான் டீல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு தான் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக தான் அவர் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணுவார். பாப்பா என்ன நடக்குதுன்னு. ரம்யா வந்து இந்த குடும்பத்துக்கு வர்றது உங்களுக்கு பிடிக்கலன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.